ஹாய் ஹலோ, என்னடா ஆரம்பத்துலேயே மூட்டை முடிச்சோட காட்டுறது தானே பார்க்குறீங்க. நம்ம ஐயனை தரிசிக்கிறதுக்காக நம்ம திருச்செந்தூர் கிளம்பிட்டோங்க. அதுக்காக தான் மொத்த குடும்பமும் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்குறோம். இப்போது ஐயனை காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று காட்டணும். என்னன்னு பாருங்களேன். இது ரயில்வே ஸ்டேஷன் தானா இல்லை ஏர்போர்ட்டு தானான்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. நான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறுறது. அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெயின் வந்ததும் எல்லாம் ஏறிட்டோம். என்ன தான் சொல்லுங்கள், மொத்த குடும்பமும் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுறது, வெளியே போகிறதுனால ஒரு தனி சுகம்தாங்க, சந்தோஷமும் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருச்செந்தூர் ட்ரெயின் கிடையாதுங்க. திருநெல்வேலியில் இறங்கி அதுக்கப்புறம் 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் தான் நம்ம திருச்செந்தூருக்கே போகணும். கோயிலுக்கும் போயிட்டோம். அந்த கலசத்தை பார்க்கும்போதே அப்பா எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்துட்டு அனுஷ்க்கு வேண்டுதல் இருந்ததுனால ஒரு மொட்டை அடித்தோம். அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு அவன் அமைதியாக காட்டினதே பெரிய விஷயம். மொட்டை அடிச்சுட்டு கடலுக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழி கிணறுலாம் குளித்தோம். அங்கங்கே க்யூட்டாக மயில் இருந்தது. அப்புறம் நாங்கள் ரூம் போயிட்டு ஈவினிங் சாமி கும்பலான்னு வரும்போது பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷுங்க. என்னப்பா நாளுக்கு நாள் நம்ம ஐயனோட அருள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது, சக்தி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால ஊறப்பட்ட கூட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி ஹாயாக வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பொது தரிசனத்தில் போய் நின்றுட்டோங்க. 100 ரூபாயிலையும் செம கூட்டம், 500 ரூபா தரிசனத்துலையும் செம கூட்டம். நமக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பொது தரிசனத்தில் போய் நின்றுட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு குடோனில் அடைக்கிறாங்க. இங்கே பார்க்குறதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி. குடோனில் அங்கங்கே உட்கார வச்சு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து தாங்க நாங்கள் இந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பக்கம்னு பார்த்தா ஜோனு மழை, அந்த பக்கம்னு பார்த்தா ஜோனு மழைன்ற மாதிரி எவ்வளோ கூட்டங்க. நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஐயனுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம். இந்த ரெஷ்டில் அவரை நல்லபடியாக பார்த்து சந்தோஷமாக வெளியே வந்துட்டோம். கோயில் உள்ள வந்துட்டு கேமரா அலோடு இல்லைன்றதுனால நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு திரும்ப நாங்கள் பெங்களூர் கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எல்லோரையும் வெயிட் பண்ணி நாங்கள் எல்லாம் கூட்டமாக ஏறி கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பாய்.